ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இயர்பட்ஸ், டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ் அந்த மாதிரி டைப்ஸை வந்து நம்ம நிறைய அன்பாக்ஸ் பண்ணலையோ ரிவ்யூ பண்ணலன்னு எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாமே அப்படின்றதுக்கோசம் தான். புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் எதை பற்றினா மோர் ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் நிறைய டெக் கேஜெட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுற ஒரு சேனல் தான் நம்ம சேனல். ஸோ நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸை பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போட் கிட்ட வந்து நிறைய டைப் ஆஃப் ஹெட்ஃபோன் வந்தது. பட் ஆப்பிள் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆப்பிள் கைண்ட் ஆஃப் திங், ஒரு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் கைண்ட் ஆஃப் திங் வேணும்னா நீங்க வந்து இந்த ஏர்பாட்ஸுக்கு பதிலாக இந்த ஏர்டோப்ஸ், அதாவது போட்டோட ஏர்டோப்ஸ் 131 இதை நீங்க வாங்கலாம். 25,000 ரூபான்ற மாதிரி ஆப்பிள் கிட்ட சொல்ற அளவுக்குலாம் நீங்க ஹை காஸ்ட் பே பண்ண தேவையில்ல. லிட்டரலா 2,000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா இந்த போட்டோட ஏர்டோப்ஸ் 131 இந்த மாடல் வந்து அதுக்கும் கம்மியாவே கிடைக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கேஸோட யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 12 hours வரைக்கும் இது கண்டினியூவா ப்ளே பண்ண முடியும். அதாவது கேஸ்ல சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணா. கூடவே இதுல வந்து ப்ளூடூத் 5.0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியில இதுல இஷ்யூஸே கிடையாது. மோர் ஓவர் இது ஆப்பிள் கைண்ட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆப்பிளோட பழைய ஏர்பாட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். இது ஒன்றும் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி இருக்காது. அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு செமி இன்இயர் டைப் ஹெட்ஃபோன்ஸாக தான் இருக்க போது டிடபிள்யூஎஸ். இந்த பாக்கெட் கேஸ் வந்து கிட்டத்தட்ட 650 mAh பேட்டரி இருக்கு. ஸோ இந்த கேஸை வச்சு 12 மணி நேரம் அந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து ப்ளே பண்ண வைக்க முடியும். என்னடா 650 mAhன்னு சொல்கிறேன், பட் 12 மணி நேரம் தான் ப்ளே பண்ண வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய ஹியூஜான டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 mm, அதாவது 1.3 சென்டிமீட்டருக்கான ஒரு டிரைவர் யூனிட் வந்து ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது. ஸோ அதனால தான் லிட்டரலாக இந்த ஹெவி பவர் யூஸ் பண்ணுது. அண்ட் முக்கியமான விஷயம், இதில் வந்து போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவர் போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட் அது எது மாதிரி இருக்கும்னா உங்களுக்கே தெரியும். போட்டோட ஒரு பேஸ் எஃபெக்ட் உள்ள அதிகமான பேஸ் ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு ரிதம் தான் இதில் இருக்க போகுது. ஸோ கேட்கறதுக்கும் இது உண்மையிலே பஞ்சியாக இருக்கும், நல்ல கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே இது செமி இன்இயர்ன்றதுனால காதுல ஃபிட்டா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த காதுக்குள்ள மாற்ற மாதிரி இல்லாம அது பெயின் கொடுக்காம ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கும். கூடவே இதுல வேக் அண்ட் பேர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜியை வச்சு நீங்க ஓபன் பண்ண உடனே உங்க போன்ல ப்ளூடூத் ஆன் ஆயிருந்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா இது சீம்லெஸ்ஸா கனெக்ட் ஆயிடும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட இந்த ஆப்பிள்ல இருக்க கைண்ட் ஆஃப் திங்கே இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே டைப் சில இது சார்ஜ் எடுத்துக்க முடியும். ஸோ டைப் சின்றதுனால மோரோவர் இப்ப எல்லாருமே டைப் சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதுல இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு காதுக்கும் கிட்டத்தட்ட 40 mAh பேட்டரி இருக்கும், அதாவது அந்த ஹெட்ஃபோன்ஸ்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே அந்த பேட்டரியை வச்சு அது 3 மணி நேரத்துக்கு வந்து கண்டினியூ பிளே பேக் நம்மளுக்கு கொடுக்குமா. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது கேஸ்ல நீங்க வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் சார்ஜ் இதை கண்டினியூவா கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வாட்டி வந்து நம்ம கேஸ்குள்ள வச்சு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அண்ட் கூடவே இந்த கேஸும் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இது ரெண்டுத்துலயுமே ஃபுல் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா இதை மொத்தமா சார்ஜ் போட 2 மணி நேரம் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் இதுல இருக்க ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா அந்த டச் கண்ட்ரோல் தான். அந்த டச் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல் இவங்க கொடுக்கல, ஒரு பட்டன் கைண்ட் ஆஃப் திங் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒரே ஒரு டிராபேக் தான் இதை இருக்கு. மற்றபடி இது கிட்டத்தட்ட ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கு. பட் கலர் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா இதுல ஒயிட் அவைலபிள் இல்லை. பட் அதுக்கு பதிலாக இவங்க பிளாக் கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரியான ப்ளூ ஷேட் கேண்டி கலர் வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த 3 கலர் வேரியன்ட்டுமே நல்லா தான் இருக்கு பார்க்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் நீங்க வாங்கலாம். அண்ட் இதுல பட்டன் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருந்தாலும் இதோட மைக் குவாலிட்டி ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கு. அண்ட் கூட இதோட பிரைஸ் பாயிண்ட், கடைசியா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைஸ் பாயிண்ட்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட 1300 ரூபாய்க்கு அமேசான்ல விற்கிறாங்க. அண்ட் நிறைய இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்ல போய் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே பிரைஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ 1300க்கு ஒரு ஆப்பிள் கைண்ட் ஆஃப் திங், அதாவது அந்த 13 mm டிரைவரை வச்சு நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டோட சிக்னேச்சர் சவுண்டும் இருக்குன்னு சொன்னதுனால இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்காக இருக்கும். ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஏர்பாட் சீப்பாக வேணும்னு கேட்குற எல்லாருக்குமே இந்த போட்டோட ஏர்டாப்ஸ் 131
பர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டா தான் இருந்திருக்கும், ஆனா உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கரெக்டா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணா மட்டும் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஷேர் பண்ற எல்லா உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய சல்யூட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இன்னொரு ஆசமான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ் யூஷுவல் உங்கள் டீடாக்ஸ் தமிழா. போயிட்டு வரேன். பை பாய்.